எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, Fibonacci retracement அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூலை வந்து யாருக்கும் ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியல. ஸோ இந்த டூலை வந்து பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டார்கெட்ஸை டிஃபைன் பண்றது, ஸோ எந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் போச்சுன்னா எந்த டார்கெட்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஒரு சீக்ரெட் ரிவீல் வீடியோவா இருக்கும். ரொம்பவே அட்வான்ஸான ஒரு வீடியோவாகவும் இருக்கும். Fibonacci retracement அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இதுக்கான செட்டிங்ஸை வந்து பார்ப்போம். நார்மலா வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குது அப்படின்னா, ஸோ இங்க இந்த பர்டிகுலரா ஒரு ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது, ஸோ இந்த ஒரு ஹையர் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் டிராவல் பண்ணும் அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டூல் வந்து யூஸ் ஆகுது. அது எப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணதால இங்க ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டும் கிடைச்சது. இந்த ரெண்டு பாயிண்டையுமே வச்சு மார்க்கெட் எவ்வளவு தூரம் நெக்ஸ்ட் டிராவல் பண்ண போகுதுன்றதை நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வந்து Fibonacci retracement டூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நார்மலா ஸோ இதுக்கான செட்டிங்ஸ் வந்து நிறைய இருக்கு. நிறைய பேர் நிறைய டைப் வந்து சொல்றாங்க. பட் இதுக்கான வேலிடான செட்டிங்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ. ஸோ இதை நீங்க முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தராத ஒரு சீக்ரெட்ஸ் தான் நான் இன்னைக்கு ரிவீல் பண்ணலாம்னு இருக்கேன். நல்லா பாத்துக்கோங்க. 0, 0.5, 0.62, 0.71, அதுக்கப்புறம் 0.79, அதுக்கப்புறம் 1, அப்புறம் -1, -2, -2.5, -3, -4.5, -4, 4.5. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட Fibonacci retracement டூலோட செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை எப்படி வேல்யூபிளா பயன்படுத்துறது, இந்த செட்டிங்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து நம்மளோட டார்கெட்ஸை வந்து டிஃபைன் பண்றது, எந்தெந்த லெவல்ஸ்க்கு மார்க்கெட் போச்சுன்னா எந்தெந்த லெவலை வந்து டார்கெட் பண்ணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாவும் டீடைலாவும் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு Fibonacci retracement டூலை வந்து நம்ம டிரா பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்விங் லோ பாயிண்ட்டும் ஒரு ஸ்விங் ஹை பாயிண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த Fibonacci retracement டூலை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்மளுக்கு தெரியாம நம்ம இந்த டூலை வந்து யூஸ் பண்றதுல எந்தவித பெனிஃபிட்ஸும் இருக்காது. இப்போ நான் பார்த்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் இங்க இருந்து வந்து டவுன்ல வர்றத நான் பாக்குறேன். ஸோ பார்க்கும்போது மார்க்கெட் எங்க வரைக்கும் டிராவல் பண்ணும் அப்படின்றத இந்த வெப் டூலை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். இது என்னோட ஹையஸ்ட் பாயிண்ட், இது வந்து என்னோட லோயஸ்ட் பாயிண்ட். என்னோட Fibonacci retracement டூலோட லோயஸ்ட் பாயிண்ட் லோலையும் ஹையஸ்ட் பாயிண்ட் ஹைலையும் நான் வந்து டிஃபைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து வரும், அது வந்து 0.5 அப்படின்ற லெவல். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் வரும், அது வந்து நம்மளுக்கு 6.2 அப்படின்ற லெவல். மூணாவதா ஒரு பாயிண்ட் வருது, அது வந்து 7.1 அப்படின்ற ஒரு லெவல். ஸோ நாலாவதா ஒரு பாயிண்ட் வருது, இது வந்து 7.9 அப்படின்ற ஒரு லெவல். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம்ல ஹைல ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் எங்க டார்கெட்ஸ்க்கு போவோம் அப்படின்றது இப்போ ரீசெண்டா நீங்க கோல்டுல கூட இதை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கான கிளியர் டெஃபினேஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை பேசிஸா வச்சு நீங்க ஈஸியா உங்களோட டார்கெட்ஸை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங், நீங்க மார்க்கெட்டை அதாவது வந்து 0.5 லெவல்ல மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி இந்த 0ல இருந்து 1 இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ள வரைக்கும் டிராவல் பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்க இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது, அது 6.2 லெவல்ல டேப் பண்ணி இருக்கு நியர்பை அப்படின்னா உங்களுக்கு -1ல இருந்து -2 வரைக்கும் வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கலாம். மூணாவதா எப்போ வந்து மார்க்கெட் வந்து 7.1 அப்படின்ற லெவலை வந்து டேப் பண்ணுதோ நீங்க 2.5 டார்கெட் பண்ணலாம். அதாவது 2ல இருந்து 2.5 நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்பெல்லாம் உங்களுக்கு 7.9 அப்படின்ற லெவல் அப்ரோச் பண்ணுதோ அந்த டைம்ல நீங்க வந்து மார்க்கெட்டை வந்து 2.5ல இருந்து 3 ரேஞ்சை வந்து டிராவல் பண்ணலாம். அதாவது வந்து 2.5ல இருந்து 3 ரேஞ்சை வந்து டிராவல் பண்ணலாம். எப்பெல்லாம் மார்க்கெட் உங்களுக்கு இந்த எல்லா லெவல்ஸுக்கும் கீழே, அதாவது 7.9க்கு கீழேயும் மார்க்கெட் போகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க 4 to 4.5 லெவலை டார்கெட் பண்ணலாம். அதாவது 4 to 4.5, அதாவது இந்த லெவலை நீங்க டார்கெட் வந்து பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து 0க்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து 0ல இருந்து 1 லெவலை வந்து டார்கெட் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு 6.2 லெவல மார்க்கெட் டேப் பண்ணுதோ அப்போ 1ல இருந்து 2 லெவல டார்கெட் பண்ணலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு 7.1 லெவல வந்து டேப் பண்ணுதோ மார்க்கெட் அப்போ வந்து நீங்க -2ல இருந்து -2.5 கம்பல்சரி டார்கெட் பண்ணலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு 7.9 டேப் பண்ணுதோ அப்போ வந்து 3ல இருந்து, அதாவது 2ல இருந்து 2.5 to 3 லெவல்ல வந்து டார்கெட் பண்ணலாம். எப்பெல்லாம் மார்க்கெட் 7.9 கீழே போயிடுச்சுனாலே மார்க்கெட் நீங்க தாராளமா உங்களோட டார்கெட்ஸை நீங்க 4ல இருந்து 4.5 வரைக்கும் தாராளமா வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வந்து நம்ம வந்து பார்ப்போம்.
ஸோ அந்த எக்ஸாம்பிள் வழியா அது ரன் ஆயிருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை வந்து பிரேக் ஆகிருக்குது. எனக்கு ஒரு ஸ்விங் ஹை பாயிண்ட்டும் ஒரு ஸ்விங் லோ பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எனக்கு ஒரு ஸ்விங் ஹையும் ஒரு ஸ்விங் லோ பாயிண்ட்டும் எனக்கு கிடைச்சிருக்கிறதால நான் என்ன பண்ண போறேன், ஃபிபனாசி டூல இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் டிரா பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் டிரா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதாவது 6-1, அதாவது வந்து மார்க்கெட் 7-1 லெவல வந்து டேப் பண்ணிருக்கு. 7-9 டேப் பண்ணல. நல்லா பாத்துக்குங்க. 7-1 தான் டேப் பண்ணிருக்கு. 7-9 வந்து டேப் பண்ணல. இப்போ நான் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் என்ன சொன்னேன், அதாவது வந்து 0.5 டேப் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 1 வரைக்கும் சொன்னேன். ஸோ இந்த 0 to 1 இது போயிடுச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா? அதே மாதிரி நான் 6-1 லெவலில் வந்து மார்க்கெட் டேப் பண்ணும்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு 1ல இருந்து 2 லெவலுக்கு போகும்னு சொன்னேன். ஓகேங்களா? மூணாவதா வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு 7-1 லெவல்ல டேப் ஆகுதோ அப்போ உங்களுக்கு மார்க்கெட் 2ல இருந்து 2.5 லெவல் வந்து போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட 2ல இருந்து 2.5 லெவல். ஸோ இந்த லெவலை நான் உங்களுக்கு மார்க் பண்றேன். இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இங்க எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து 7-9 லெவலுக்கும் 7-1க்கும் 7-9க்கும் நடுவுல மார்க்கெட் வந்து டேப் பண்ணதால அப்போ இந்த ரெண்டு டிஃபைன்ட் டார்கெட்டுக்கும் நடுவுல மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து நான் என்ன சொன்னேன், 2.5ல இருந்து இது இல்லைன்னா வந்து இந்த லெவலையும் அப்ரோச் பண்ணதால இந்த ரெண்டு லெவலுக்கு நடுவுல மார்க்கெட் போகும் அப்படின்னு நான் சொன்னேன். மார்க்கெட் எக்ஸாக்டா அது வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா கரண்டா யூரோ யூஎஸ்டில இங்க ஒரு ஸ்விங் வந்து பிரேக் ஆயிருக்கு. எனக்கு ஒரு ஸ்விங் லோவும் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி ஒரு ஸ்விங் ஹையும் கிடைச்சிருக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 0.5 லெவல்ல இருந்து 0.6 லெவலுக்கு நடுவுல இருக்கிறதால ஸோ நான் எது வரைக்கும் நான் டார்கெட் பண்ணலாம், என்னோட டார்கெட்ஸை நான் வந்து இந்த லெவல் வரைக்கும் நான் டார்கெட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட டவுட்ஸ் என்னன்றதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ அடுத்த வீடியோல நல்ல ஒரு டாபிக்ல நல்ல ஒரு கான்செப்ட்ல சந்திப்போம். தேங்க்யூ.